மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நூல் பேசும் கதை என்கின்ற இந்த தலைப்பிலே கதைகளை பற்றி நான் சொல்ல என் தந்தை தமிழ்வாணன் அவர்கள் நூற்றுக்கணக்கான மர்ம நாவல்களை அவர் எழுதியிருக்கிறார். என் தந்தை சொல்லுவார், வாசகர்களுக்கு 2 விஷயங்களில் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கல்கண்டு வார இதழிலே பயனுள்ள செய்திகளை கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் பயனுள்ள செய்தி, வாழ்க்கை முன்னேற்றம், நீங்கள் மிகவும் கெட்டிக்காரர்களாக இருக்க வேண்டும், வாழ்விலே முன்னேற வேண்டும் என்று தொடர்ந்து ஆலோசனைகளை சொல்லி கொண்டிருந்தாலும் அவர்கள் சோர்வு அடைந்து விடுவார்கள். எனவே பொழுதுபோக்கிற்காக மர்ம நாவல்களையும் நாம் தர வேண்டும் என்று சொல்வார். அப்படி அவர் எழுதிய மர்ம நாவலின் ஒரு கதாபாத்திரம்தான் சங்கர்லால் என்பதாகும். சங்கர்லால் துப்பறிகிற 26 நாவல்களை சங்கர்லால் துப்பறியும் நாவல் என்று தொகுப்பாக வெளியிட்டிருக்கிறோம். சங்கர்லால் கதாபாத்திரம் அல்லாத நூலையும் அவர் எழுதியிருக்கிறார். அந்த வகையில் தமிழ்வாணனின் மர்ம நாவல்கள் பாகம் 1 என்கின்ற இந்த புத்தகத்திலே முதல் கதையாக மணிமொழி நீ என்னை மறந்துவிடு என்கின்ற கதையை இந்த நூலிலே நாங்கள் இடம்பெற செய்திருக்கிறோம். இதில் மொத்தம் 4 வகையான கதைகளின் தொகுப்புகள் இருக்கின்றன. மணிமொழி நீ என்னை மறந்துவிடு, கேபரே கேர்ள், மருதமலை சாரலிலே புயல் வீசிய இரவில் என்று 4 கதைகளின் மர்ம நாவல்களின் தொகுப்புத்தான், ஒட்டுமொத்த தொகுப்புத்தான் இந்த புத்தகம். 604 பக்கங்கள் கொண்ட பருமனான நூல். ஆனால் இதன் விலையோ 380 ரூபாய் தான். பெரிய அளவு புத்தகம். இதில் இந்த மணிமொழி நீ என்னை மறந்துவிடு என்கின்ற நாவலை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். கல்கண்டிலே தொடராக இந்த நாவல் வெளிவந்த போது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. இதன் காரணமாக பலர் தங்கள் குடும்பத்திலே எப்படி கல்கியின் கதாபாத்திரங்களை தங்களுடைய பிள்ளைகளுக்கு பெயராக வைத்தார்களோ, வந்தியத்தேவன், வானதி என்றெல்லாம் பெயர் வைத்தார்களோ, அதே போல தமிழ்வாணன் அவர்களின் ரசிகர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு மணிமொழி என்று பெயர் வைத்தார்கள். சில மணிமொழிகளை நான் நேரே சந்தித்திருக்கிறேன். இதைவிட அதிகமான ஒரு விஷயம் சொல்கிறேன். தங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ்வாணன் என்று பெயர் வைத்திருக்கிற பல வாசகர்களை நான் பார்த்திருக்கிறேன். பர்மாவிற்கு நான் சென்றிருந்த பொழுது 3 தமிழ்வாணன்கள் இருப்பதாக நான் அறிந்து அவர்களை பார்க்க விரும்பினேன். 1964க்கு பிறகு பர்மாவில் தமிழ் பத்திரிகைகள், தமிழ் வார பத்திரிகைகள், நாளிதழ்கள், புத்தகங்கள் எதுவுமே அங்கே செல்வதற்கு அந்த இராணுவம் தடை விதித்து விட்டது. எந்த விதமான புத்தகங்களும் அங்கே செல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தமிழ்வாணன் அவர்களுடன் ஒரு தபால் தொடர்பும் மட்டுமே வைத்திருந்து, கல்கண்டை படித்ததனால் மட்டுமே உள்ள தொடர்பை வைத்துக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ்வாணன் என்று அவர்கள் பெயர் வைத்தது அப்படி ஒரு வியப்பு. அதே போல மணிமொழி என்கின்ற பல பெயரை நான் சந்தித்திருக்கிறேன். கல்கண்டில் தொடராக வந்த இந்த கதையை படித்துவிட்டு ஆனந்த விகடன் ஆசிரியரும் நிறுவனரும் மிகச்சிறந்த திரைப்பட தயாரிப்பாளருமான திரு S.S. வாசன் அவர்கள் இந்த கதை மிக நன்றாக இருக்கிறது, எனவே ஆனந்த விகடனில் நாங்கள் தொடராக வெளியிடுகிறோம் என்று அனுமதி பெற்று அதனை வெளியிட்டார். ஏன் இதனை குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால், ஒரு பத்திரிகையில் வருகின்ற ஒரு நாவல் தொடர் மீண்டும் பல வருடங்கள் கழித்து மீண்டும் அதே பத்திரிகையில் வரும். அது ஒன்றும் வியப்பான விஷயம் இல்லை. உதாரணமாக கல்கி போன்ற பத்திரிகைகளில் ஆசிரியர் கல்கி எழுதின பொன்னியின் செல்வன் போன்ற கதைகள்லாம் மீண்டும் வரும். ஆனால் தங்களுக்கு சம்பந்தம் இல்லாத கல்கண்டு பத்திரிகையில் வெளிவந்த அந்த கதையை ஆனந்த விகடனில் தொடராக வெளியிட்டது அப்படி ஒரு வரவேற்பு இருந்தது. அதே கதையை பொக்கிஷம் என்கின்ற ஒரு மறு பதிப்பாக, மறு பிரசுரமாக அதே ஆனந்த விகடன் மீண்டும் ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு மீண்டும் அதனை வெளியிட்டார்கள். இதில் சொல்ல வேண்டிய ஒரு சுவையான விஷயம் என்னவென்றால், மணிமொழி நீ என்னை மறந்துவிடு என்கின்ற இந்த நாவலை தழுவி வலம்புரி சோமநாதன் என்கின்ற ஒரு திரைப்பட கதாசிரியர் பஞ்சவர்ண கிளி என்கின்ற ஒரு திரைக்கதையை அவர் எழுதி திரு G.N. வேலுமணி அவர்களின் தயாரிப்பிலே K.R. விஜயா நடித்து பஞ்சவர்ண கிளி என்று திரைப்படமாக வெளிவந்தது. அந்த திரைப்படத்தை பார்த்த பலரும் என் தந்தை தமிழ்வாணனிடம் இது மணிமொழி நீ என்னை மறந்துவிடு கதையை போல் இருக்கிறது
என்று சொல்ல அவரும் அந்த திரைப்படத்தை பார்த்துவிட்டு ஆமாம் இது தழுவல் தான், இதை பார்த்துத்தான் அவர்கள் இந்த கதையை அவர் எழுதியிருக்கிறார் என்பதை சொல்லி ஜிஎன் வேலுமணியிடம் அவர் ஒரு கடிதம் அனுப்பினார். இப்படி ஒரு தழுவலாக இருக்கிறது, ஏன் நான் இதற்கு ஒரு வழக்கு போடக்கூடாது என்று என் தந்தை கேட்க, அவர் வழக்கெல்லாம் வேண்டாம், இதற்காக நான் மன்னிப்பு கேட்டு ஒரு 10,000 ரூபாய் ஒரு சன்மானமாக உங்களுக்கு வழங்கி விடுகிறேன் என்று அவர் வழங்கினார். இதுதான் மணிமொழி நீனை மறந்துவிடு பஞ்சவர்ண கிளியாக மாறிய கதை. அதே போல மலர்கொடி உன்னை மறப்பதைப்படி என்கின்ற ஒரு கதையும் என் தந்தை தமிழ்வாணன் அவர்கள் எழுதினார்கள். அதுவும் மிகச்சிறந்த வரவேற்பை பெற்றது. என் தந்தையிடம் நீங்கள் பல வாசகர்கள் படித்திருப்பீர்கள், சில படிக்காத அந்த கதைகளை படித்திராத சில வாசகர்களுக்காக சொல்கிறேன். என் தந்தை எழுதுவது மர்ம நாவல்களாக இருந்தாலும் கூட தூய தமிழ் பெயர் தான் அதில் கதாபாத்திரங்களுக்கு வைப்பார். அது மட்டுமல்ல, தூய தமிழில் தான் அதனை எழுதுவார். கால் சட்டை என்று தான் சொல்லுவார், பேண்ட் என்று சொல்ல மாட்டார். அப்படியாக ஒரு மர்ம கதையிலும் டமால் டுமில் கதையிலும் கூட தூய தமிழை பின்பற்றி எழுதியதன் காரணமாக அந்த நாவல்களுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. பொதுவாக மற்ற மர்ம நாவல்களை படிப்பதற்கு பெற்றோர்களும் சரி பள்ளி ஆசிரியர்களும் சரி ஆட்சேபிப்பார்கள். ஆனால் கல்கண்டு பத்திரிகையையும் சரி தமிழ்வாணர் எழுதிய பிரத்யேகமான நாவல்களையும் சரி யாருமே ஆட்சேபிக்க மாட்டார்கள். காரணம், ஒரு ஆபாசமோ ஒரு விரசமோ எதுவுமே இல்லாத ஒரு நாவலாக அது இருக்கும். எனவே அந்த வகையில் சிறப்பான நாவல்களை எழுதிய என் தந்தை தமிழ்வாணனின் இந்த மர்ம நாவல்கள் தொகுப்பை 6 பாகங்களாக நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். ஒவ்வொரு பாகத்திலும் 4 கதைகள், சில சிறிய கதைகளாக இருந்தால் 5 கதைகள் என்று அதில் வருகின்றன. தமிழ்வாணனின் மர்ம நாவல்கள் என்று நீங்கள் மணிமேலை பிரசுரத்தில் தொடர்பு கொண்டால் நிச்சயமாக அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி கொள்ள முடியும். ஏற்கனவே படித்தவர்கள் கூட அதனை திரும்ப படிக்கும் பொழுது ஒரு வித்தியாசமான மலரும் நினைவுகளாக அவர்கள் அந்த காலத்திற்கே சென்று விடக்கூடிய ஒரு சூழலை ஒரு அனுபவத்தை அவர்கள் பெறுவார்கள் என்கின்ற வகையிலே சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது இந்த நூல்களை வாங்கி நீங்கள் படித்து பொழுதுபோக்குவதற்கு மட்டுமல்ல, நல்ல தமிழை படித்த ஒரு திருப்தியையும் நீங்கள் பெறுவீர்கள் என்பதில் எனக்கு ஐயமில்லை. தமிழ்வாணனின் மர்ம நாவல்கள் போலவே தமிழ்வாணன் துப்பறியும் மர்ம நாவல் என்றும் இருக்கிறது. அதனை வேறொரு சந்தர்ப்பத்தில் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன். தந்தை தமிழ்வாணனின் மர்ம நாவல்களை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய இனிய வாய்ப்பினை தந்த மக்கள் தொலைக்காட்சிக்கு என் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.